Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அதிக வேட்பாளர்களை கொண்ட கரூர் தொகுதி நிலவரத்தை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்டு பெறலாம். கண்ணன், கரூரில் இந்த சின்னம் பொருத்தும் பணி எவ்வளவு வேகமாக நடைபெற்று வருகிறது? இதில் பாதுகாப்பு பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் 166 பேர் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கு 1111 வாக்குச்சாவடி மையங்களில் அதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலையில் இருந்தே அந்த வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி தீவிரம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 10 மணி முதலே அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையிலே இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சின்னங்களை பொருத்தும் நடைபெற்றுகிறது. குறிப்பாக கரூர் தொகுதியை பொறுத்தவரை 79 வேட்பாளர் போட்டியிடுகின்றனர். இதற்காக ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலுமே 5 வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்க வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணத்தினாலே கரூர் தொகுதியை பொறுத்தவரை மொத்தமுள்ள 283 வாக்குச்சாவடி மையங்களில் 1415 வாக்குப்பதிவு எந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த எந்திரங்களுக்காக கட்டுப்பாட்டு கருவிகள் 283 கட்டுப்பாட்டு கருவிகளும் விவிபேட் கருவிகள் 283 கட்டுப்பாட்டு கருவிகளும் அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் இருந்தே 1415 வாக்குப்பதிவு எந்திரங்களில் அந்த வேட்பாளர்களுடைய சின்னங்களை அதிகாரிகள் தீவிரமாக பொருத்தி வருகின்றனர். கார்த்திகா, வாக்குப்பதிவுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தயாராகி வருகின்றன. வாக்கு இயந்திரங்களில் சின்னங்களை பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கரூர் தொகுதியில் 79 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில் இந்த சின்னங்களை பொருத்தும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.